2014 ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் திகதி இலங்கை அரசியலில் புரட்சிகரமான மைல்கல்லை பதிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராகவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்களில் ஒருவராகவும் இருந்த மைத்ரிபால சிறிசேன பொது வேட்பாளராக தேர்தல் களத்தில் குதித்தார். கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட மைத்ரிபால சிறிசேன உள்நாட்டு மற்றும் சர்வதேச கவனத்தை தன்னகத்தே ஈர்க்கும் வகையில் விசேட அறிவிப்பை விடுத்தார். நாட்டின் நீதி, நியாயம், சட்டம், ஒழுக்கம், ஜனநாயகம், சுதந்திரம் ஆகிய அனைத்தையும் சீர்குலைத்துள்ள நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை 100 நாட்களுக்குள் ரத்து செய்வதற்காக எனக்கு ஆணையை வழங்குங்கள். 100 நாட்களில் இதனை நிறைவேற்றுவதற்கான அதிகாரத்தை வழங்குமாறு அன்புக்குரிய மக்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் திகதி கொழும்பு ஹைட்பார்க் மைதானத்தில் பிரஜைகள் பலம் எனும் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டம் ஒன்றில் மைத்ரிபால சிறிசேன உரையாற்றினார். நான் ஜனாதிபதி மாளிகையில் அடியெடுத்து வைக்காமலே 100 நாட்களுக்குள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என்பதனை உங்கள் முன்னிலையில் தெளிவாக கூறுகின்றேன். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி மைத்ரி ஆட்சி நிலையான நாடு என்ற தொனிப்பொருளின் கீழ் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் விஞ்ஞாபனம் கொழும்பு விகாரமாதேவி பூங்காவில் வெளியிடப்பட்டது. 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஜனவரி 8ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 62,17,162 வாக்குகளை பெற்றுக்கொண்ட மைத்ரிபால சிறிசேன 4,49,072 மேலதிக வாக்குகளால் வெற்றி வாகை சூடினார். இதற்கமைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 6வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்த மைத்ரிபால சிறிசேன கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். தாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக இதன் போது அவர் உறுதியளித்தார். நாட்டுக்கு தேவையாக உள்ள பிரதான சமூக மாற்றத்தையும் பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்காக நாம் சமர்ப்பித்துள்ள தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை 100 நாட்களுக்குள் உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு நாம் பொறுப்புடன் செயற்படுவோம். அதேபோன்று இந்த பதவிக்கு நாட்டு மக்களின் வாக்குகளால் நான் தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். எனினும் 2வது தடவையாக அல்லது மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு என்னிடம் எவ்வித எண்ணமும் கிடையாது என்பதனை கூறிக்கொள்கின்றேன். மக்களுக்கு வழங்கிய அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும் வகையில் 19வது அரசியலமைப்பு திருத்தம் முன்வைக்கப்பட்டது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையில் ஜனாதிபதியிடம் உள்ள அதிகாரங்களை பிரதமருக்கு வழங்குவது தொடர்பிலான விடயத்திற்கு மக்களின் கருத்து கணிப்பு அவசியம் என உயர் நீதிமன்றம் அறிவித்தது. உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு மதிப்பளித்து மக்கள் கருத்து கணிப்பு தேவைப்படாத அனைத்து அதிகாரங்களையும் விட்டுக் கொடுப்பதற்கான விடயங்களை உள்ளடக்கிய 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை ஜனாதிபதி சமர்ப்பித்தார். ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதிகள் தேர்தல் பிரசார காலப்பகுதியில் தேர்தல் விஞ்ஞாபனங்களை முன்வைத்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதாக வாக்குறுதி அளித்தாலும் அந்த வாக்குறுதிகள் வார்த்தைக்கு மட்டுப்படுத்தப்பட்டன. அவர்களின் ஆட்சி காலத்தில் 17வது மற்றும் 13வது திருத்தங்கள் ரத்து செய்யப்பட்டாலும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்படவில்லை. எனினும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சமர்ப்பித்திருந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தவாறு 19வது அரசியலமைப்பு திருத்தம் ஊடாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையின் அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டமை மக்களின் வெற்றி என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.